ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் லைப்ரரிக்கு போகிறோம். எங்கே லைப்ரரி போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அந்த லைப்ரரி? வியூவர்ஸ் காலனியில் இருக்குது. சரி, ஓகே போகலாம் வாங்க. பஸ் இப்படி இருக்கே, போயிடுவோமா? பஸ் இருக்குதான், நிச்சயம் தான் போகணும். சரி போயிடலாமா? நான் சொல்லுங்கள். ஸோ கைஸ், பஸ் வந்து ஃபுல் க்ரௌட் இருக்குது. இங்கே சீட் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணி தான் போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த டைமுக்கு பஸ்ஸில் வந்து சீட் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் சீட் பிடிக்கல. ஒன் டே வந்து எப்படி நாங்கள் சீட் வந்து பிடிப்போம், அதை நாங்கள் ஷோ பண்ணுறோம். அதுவும் பாருங்கள். நான் சொல்கிறது எதுவும் சொல்கிறா, என்ன சொல்கிறேன்னு தெரியல. பாருங்கள். ஹலோ காய்ஸ், நாங்கள் உள்ளே தூந்துட்டோம். லைப்ரரிக்குள்ளே புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எது மாதிரி புக்ஸ் வேணும்னா அது கிடைக்கல. ஆனால் நிறைய தமிழ் புக்ஸு, இங்கிலீஷ் எல்லா புக்ஸுமே இங்கே இருக்கும். எல்லா புக்ஸுமே இருக்கும். ஓப்பன் பண்ண WW மேஜிக் புக்ஸ், சைனா புக்கு. சரி, நான் கன்னடெல்லாம் படிக்க மாட்டேன். தமிழ் இது கன்னடா இல்லை, இது ஹிந்தி. ஹிந்தியா இது? ஆமாம், இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு இது என்ன, இது ஃபுல்லாக இங்கே ஹிந்தி புக்ஸ் வச்சுருக்காங்களா? இதான் இங்கே பாரு, ஹிந்தி நூலாக. ஏன் எனக்கு தெரியவே இல்லை, ஹிந்தி புக்ஸ் கூட வச்சுருக்காங்களா இங்கே? நிறைய என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பாரு. சும்மா இந்த புக் யார் எழுதிருக்காங்கன்னா தமிழில் பாரு, நாவல். சரி, இப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இதில் இப்படி தான் நல்லா இருக்கலாம். யார் அம்மோ, அம்மோ வா, இங்கே பாரு. இங்கே பாரு, ரிலீஜன் புக்கு. இங்கே பாரு, இங்கே என்னென்ன இருக்குன்னா வேளாண்மை பற்றி, கணிதம், இயற்பியல், பொறியியல், வேதியியல், தொழில்நுட்பம், அறிவியல். இவ்வளோ புக்கு இருக்காடிங்க. எல்லா புக்ஸுமே இருக்கும். என்ன இது ரிலீஜன்னா இவ்வளோ புக்ஸ் இருக்குது? நான் எதுவும் இது என்னது? அதுதான் அப்பரா இருந்தா. அப்பரா ஹெப்பரி அப்படா நீ ஆஃபர்னு பார்த்தியா? 90 ரூபாய் இந்த புக் கூட வரல. ஆனால் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்து போறியா? ஆனால் கரெக்டாக டேட் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். எடுத்து போகலாமா? எடுத்து போகலாம். சரி, எடுத்துக்கோ. இது நான் தப்பாக படிச்ச புக் இல்லை, எடுத்து தான் போய் ஆகணும். சரி, ஓகே. எடுத்துகிட்டு போகலாம். இது உனக்கு எதனா புக் வேணுமா படிக்கிறது? பார்க்கலாம். இதுலேருந்து வேண்டாம், இதுலேருந்து நீ எடுத்துட்டியா? ஸோ இங்கேருந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் வரையா? நான் இதுக்கு வந்திருக்கேன். அந்த அக்கா அங்கே இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இது வேணுமா? இது வேணும்பா. நம்ம செய்த பிள்ளை எழுதுந்தாச்சு. இங்கே பாரு, இங்கே பாரு. கலர் கலராக இல்லை, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு காட்டினேன். பார்த்தியா? மேக்ஸ் ஆச்சு. மேக்ஸ் ஆன் தூன்னு சொல்கிற? என்ன சும்மா கஷ்டப்பட்டு மேக்ஸ் படிச்சுன்னு தெரியும். எல்லாம் போட்டு தான் பார்ப்பாங்க. நான் தான் படிச்சுட்டு போய் எழுதுறேன். இங்கே பாரு, இது நல்லா இருக்கு அம்மோ. சரி, இது நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போ. சரி வா, இங்கே படிக்கிறவங்களுக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். அக்கா 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 வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து புக்ஸ் வைக்கிற இடத்த பார்த்தோம்.
அதுக்கப்புறம் மேலே ஸ்டெப்புக்கு ஒரு ஃப்ளோர் போனோம்னா உட்காந்து நல்லா படிக்கலாம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. 1000க்கு மேலே சிட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு அக்கா கிட்ட கேட்டோம். அந்த அக்கா வந்து நல்லா வீடியோக்கெலாம் எடுக்கல, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம்னு நினச்சோம். சரி அவங்க ஃபேஸ் கூட காட்டாமல் அப்படியே எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அவங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம சும்மா எடுக்கக்கூடாது இல்லை, அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல. அதனால நாங்களும் கிளம்பி போகிறோம். இப்போது நாங்கள் போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் கைஸ்.